கற்பனை பண்ணிடக்கூடாது. ஏனென்றால் குர்ஆனை படித்தாதான் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்றும் விளங்கும், இல்லாட்டி விளங்காது. நீங்க போய் சொர்க்கத்தில் போய் இருந்தா ஃபீ ஜன்னாத்தி வ நஈம், ஜன்னாத் ஜன்னாத் என்றா அது தோட்டங்களும் தோப்புகளும். சொர்க்கத்துடைய நீள அகலம் வானத்துடைய நீளம். அர்து ஸமாவாதி வல் அர்த், ஒவ்வொருவருடைய சொர்க்கமும் வானத்தின் அளவு நீளம். போய் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா சொர்க்கத்துடைய கதவுகள் விளங்கும். சொர்க்கத்துடைய ஒரு கதவு கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து யமன் வரை தூரம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். சொர்க்கத்துடைய மாளிகைகள் இருக்கும், குசூர். ஒவ்வொரு மாளிகைகளும் கண்ணுக்கு தெரியும். நீங்க போய் இருக்கிற மாளிகை அது ஒரு முத்தால் செய்யப்பட்ட மாளிகை. அந்த மாளிகையுடைய தூரம் 60 மைல். 60 மைல் ஒரு முத்து. அந்த மாளிகைக்குள்ளே இருந்து கொண்டுதான் இதெல்லாம் பார்க்க போறீங்க. அதற்கிடையில் 2 ஓரங்களிலும் சொர்க்கத்துடைய மரங்கள். ஒரு மரத்துடைய நிழல் 100 வருடம் பிரயாணம் செய்யும் தூரம். அதில் விசேடமான மரம்தான் சித்ரத்துல் முன்தஹா. இன்னொரு மரம்தான் தூபா. ரவாத்தா அஃப்னான், மரங்களுடைய கிளைகள் அப்படியே சாய்ந்திருக்கும், இடையில உட்கார்ந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு மரம் 100 ஆண்டுகள் பிரயாணம் செய்யும் தூரம் என்றா கற்பனைக்கு எடுத்து பாரு. இந்த மரங்களுக்கிடையில் பழம், சும்மா காட்டு மரங்கள் அல்ல, பழமுள்ள மரங்கள் தான் அப்படியே தோன்றும். அதற்கிடையில் தான் சொர்க்கத்துடைய ஆறு ஓடிக்கொண்டிருக்கு. சொர்க்கத்துடைய ஆறு என்பது அது 4 ஆறுகளாகத்தான் இருக்கும். ஒன்று தண்ணி ஆறு, 2வது பால், 3வது தேன், 4வது சாராயம். உங்களுடைய கையில் ஒரு அசா இருக்கும், அந்த அசாவை நீட்டினால் பாலாறு உங்களிடம் வரும், தேன் ஆறு உங்களிடம் வரும். வயுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா, எங்கு திருப்பணுமோ ஆத்தை உங்களோட கையில் ரிமோட் மட்டும்தான், அப்படியே நசித்ததோடு ஆறு உங்கள் பக்கம் வரும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. என் ஆயத்து விளங்கணும் என்றால் இதை கற்பனை பண்ணணும். இந்த ஆறுகளுக்கு இடையில் ஊற்றுகள். என்ன ஊற்று? காஃபூர், கற்பூர ஊற்று. 2வது ஊற்று சல்சபீல், 3வது ஊற்று தஸ்னீம். அதை விட ருசியான தண்ணி கிடையாது. ஆறுகள் வேற, ஊற்றுகள் வேற. அதற்கிடையில் சொர்க்கத்துடைய நூறு வெளிச்சம். ஏன்? சொர்க்கத்தில் சூரியன் சந்திரன் கிடையாது. ஒரு வெளிச்சம் அடிச்சு கொண்டிருக்கும் சொர்க்கத்திலே. அந்த வெளிச்சத்தில் தான் சொர்க்கத்தில் இருப்பது. காலை மாலை அதிலே தான் கழியும். அப்படி இருக்கும் பொழுது சொர்க்கத்துடைய வாடை, சொர்க்கத்துக்கென்று வாடை இருக்கிறது. உங்களோட சொர்க்கத்துடைய கதவை திறந்தால் 40 ஆண்டுகள் தூரம் அந்த வாடை அடிக்கும். 40 ஆண்டுகள் தூரம் அந்த வாடை அடிக்கும். அப்படியே மணத்துட்டே இருக்கும். அதற்கிடையில் சகோதரர்களே, சொர்க்கத்துடைய மண் கஸ்தூரி. சொர்க்கத்துடைய மண் கஸ்தூரி. சொர்க்கத்தில் குதிரைகள் இருக்குது, ஒட்டகங்கள் இருக்குது, மனைவிமார். சகோதரர்களே, அதை கற்பனை பண்ண முடியாது. இடைக்கிடைக்க கூட்டாளிமாரோட கதாவை, கூட்டாளிமாரோட சேர்ந்து கதைக்கிறது. எல்லா இன்பத்தையும் அடைகிறதுக்கு உலகத்தில் பயந்து வாழும், அவ்வளவு. இந்த இன்பங்களை அடைகிறதுக்கு தான் உலகத்தில் வாழ்றோம். உலகத்தில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணலாம்.
ஆனால் அங்கே போய் தியாகம் பண்ணல. சரி, இப்போ உங்களுக்கு கற்பனை வந்திருக்கும். சொர்க்கத்துடைய கதவுகள், சொர்க்கத்துடைய கோட்டைகள், பெரிய பெரிய மரங்கள், பழங்கள், தரஜாத்துகள், ஆறுகள், ஊற்றுகள், சொர்க்கத்துடைய வாடை, சொர்க்கத்துடைய வெளிச்சம், சொர்க்கத்துடைய மண், சொர்க்கத்துடைய மிருகங்கள் எல்லாம் அப்படியே உலாவிக் கொண்டிருக்கு. அதற்கிடையில் நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் இருப்பீங்க. அவ்வளோதான். மியூசிக் போயிட்டே இருக்கும் சொர்க்கத்தில். பாட்டு போயிட்டே இருக்கும் சொர்க்கத்தில். பாட்டை கேட்டுட்டு படுக்க வேண்டிய தாஜ்யத் இல்லையே. தப்சீர் ஓதுற சொர்க்கத்தில் போய் கொஞ்சம் பேர் சொர்க்கத்தில் தப்சீர் ஓதுறதுக்கு இப்போ உலகத்தில் ஓதுறல்ல. அங்கே போய் கபூரில் தொழுகிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காது. உலகத்தில் தொலை தேவையில்லை, தொழுகிறல்ல, பாவம். அங்கே ஒன்றும் இல்லை. தப்சீரும் இல்லை, தாஜ்யத்தும் இல்லை, குர்ஆனும் இல்லை, ஜகாத்தும் இல்லை, தாடியும் இல்லை.